ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் பண்ணணுமா வேண்டாமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சில யூடியூப் வீடியோ லிங்க் கூட சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அத வந்து அவங்க வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். டென்டேட்டிவ் ஆன்சர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பி வந்து கரெக்ட் ஆன்சரா குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்கரெக்ட் அந்த மாரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலா பி தான் நமக்கு கரெக்ட். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். ஸோ ஆல்பா ஃபார் பியூர் காம்பவுண்ட். ஸோ பியூர் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா ஆல்பா டிவைடட் பை எல் இன்டு டி தான் வரும். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து எந்த ரெஃபரன்ஸ் புக்னா ஜெர்ரி மார்ஜ். ஸோ ஜெர்ரி மார்ஜ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன். ஸோ ஆல்பா. ஸோ பியூர் காம்பவுண்ட் அப்படின்னா, ஸோ நமக்கு ஆல்பா டிவைடட் பை எல் இன்டு டி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்பா எல் இன்டு டி தான். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது பியூர் காம்பவுண்ட் தான். ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜெர்ரி மார்ச்ல இருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் இன்னும் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த புக்லயுமே கிடையாது. அடுத்த 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஜெர்ரி மார்ச்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து கண்டிப்பா ஜெர்ரி மார்ஜ வந்து ரெஃபரன்ஸ் புக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது எந்தெந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. பாருங்க இந்த கொஸ்டின். இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஏ கைரல் டூ பென்டனோன். ஸோ பென்டனோன் டூ த கைரல் 4-மெத்தில் ஹெப்டனோன். த ரோல். ஸோ இதோட ரோல் கேட்டிருக்காங்க. ஏ கைரல் இருந்து கைரலா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த இதோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் கைரல் ஆக்சிலரி. ஸோ இது எக்ஸாக்ட்டா ஜெர்ரி மார்ஜ்ல தான் இருக்கு பாருங்க. ஸோ ஏ கைரல் 2 பென்டனோன் டு தி கைரல் 4-மெத்தில் 3 கெப்டனோன். அப்படியே எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் வேற எந்த புக்லயுமே கிடையாது. ஸோ இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்போ ஸோ 54 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 54 இஸ் கால்டு கைரல் ஆக்சிலரி. ஸோ பாருங்க. இந்த ரியேஜெண்டோட ரோல் தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாருங்க அவங்க கைரல் ஆக்சிலரின்னு குடுத்திருக்காங்க இல்லையா? இது எக்ஸாக்ட்டா சேம் கொஸ்டின்ஸ். வேற எந்த புக்லயுமே கிடையாது. ஸோ அதனால ஜெர்ரி மார்க் தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பாருங்க இது எக்ஸாக்ட்டா சேம் கொஸ்டின்ஸ். கைரல் ஆக்சிலரி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே பேஜ்ல அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 152. 153ல இருந்து அடுத்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. இது வந்து ஜெர்ரி மார்ஜ்ல டைரக்ட் கொஸ்டின் அடுத்த பேஜ்ல இருக்கு அப்படியே. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கைரல் சென்டர் வந்து இங்க சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாலிகுல்ல சேம் மாலிகுல்லயே இங்க இருக்கிற கைரல் சென்டர் வந்து இங்க சேஞ்ச் ஆகுது. அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மெத்தில் வந்து இங்க அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது எலிமினேட் ஆகி வெளியில போயிடும். அப்ப நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆன்சர். பி வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட். இந்த மெத்தில் குரூப் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மெட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். மெத்தில் குரூப் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஏ ஏ ஆப்ஷன்ல தான் கரெக்டா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்ரி மார்க் தான். ஸோ அது வந்து 153. ஸோ போன கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 152 பார்த்தோம் இல்லையா? இது 153. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த புக் ஆர்கானிக்க தேடினாலுமே இதே எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் வந்து வேற எந்த புக்லயுமே இருக்காது. ஜெர்ரி மார்ஜ்ல மட்டும்தான் இருக்கும். இதுவும் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள் ரெண்டுமே ஒரே யூனிட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரில இருந்து எடுத்திருக்காங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிபிக் ரொட்டேஷனுமே இதே யூனிட் தான். 3 கொஸ்டின்ஸும் ஒரே யூனிட்ல இருந்து வந்திருக்கு. பாருங்க 89%. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கைராலிட்டி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் இன் தி சேம் மாலிகுல். ஸோ வீடியோ எதுவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஏதாவது டவுட் இருக்க கொஸ்டின்ஸை ரெஃபரன்ஸ் புக் சென்ட் பண்றோம்.
ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ டெய்லி ஒரு வீடியோ வரும். நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும், வரலைன்றாலுமே நம்ம டெய்லி ஒரு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆர்கானிக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால ஆர்கானிக் போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் போயிருவோம். ஸோ இன்ஆர்கானிக் போனா அதுலேருந்து இன்ஆர்கானிக்லேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா போடுவோம். அதுக்கப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ அதனால டெய்லி ஒரு வீடியோஸ் வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுதான் இதோட யூஸ்ஃபுல்.